ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த கிருஷ்ணர் பிறந்தது, தேரோட்டி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இயற்கையிலே. சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய ஆதிக்கம் முழுவதும் பெற்ற நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரம். எங்கே அவர்களுக்கு தானம் செய்யணுங்கிற எண்ணம் வரப்ப அரிசி முக்கியமாக தானம் செய்ய வேண்டும். ஒரு கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு அரிசி செய்ய வேண்டும். இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கும் வயலூர் முருகன் கோவில் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயிலாக அங்கே அமைகிறது. அந்த கோயில்களுக்கு இவர்கள் சென்று வருவது சிறப்பு. ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், நட்சத்திர நாயகன், கோயம்புத்தூர்லேருந்து. இப்பொழுது இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த கிருஷ்ணர் பிறந்தது, தேரோட்டி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இயற்கையிலே. சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய ஆதிக்கம் முழுவதும் பெற்ற நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரமே. அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் இயற்கையிலே பாருங்க, உங்களுக்கு அந்த தன்மை, அந்த இடம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா அந்த கிருஷ்ணர் அந்த இடத்திற்கு மட்டுமே அங்கே அவதாரம் எடுத்தது ரோகிணி நட்சத்திரம் மூலமாக. அப்ப இவர்களுக்கு அந்த இடம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வீடுகள் அமைவதில் ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. பொதுவாக இவர்கள் வீடுகள் அமைஞ்சதுனாவே அந்த வீடு வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், அந்த ஒரு சிக்கலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த சிக்கலை நிவர்த்தி பண்ணுவதற்கு இவர்கள் தினமும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது நான் சொல்கிறேன், கேளுங்க உங்களுக்கு. அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு எப்பவுமே தயிர், ஆண்களாக என்னன்னா அன்னதானத்திற்கு தயிர் சாதம் அல்ல, தயிரை தானமாக வழங்க வேண்டும். அவர்கள் தயிர் சாதம் செய்து கொள்வார்கள். தயிர் எந்த இடத்திலும், அதே மாதிரி அபிஷேகத்திற்கு தயிர் வழங்குங்கள். இந்த தயிர் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு தோஷ நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. பெண்களாக இருந்தால் அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு பால் வணங்க வேண்டும். பால், அபிஷேகத்துக்கு பால், இந்த ரெண்டு கொடுத்தீங்கன்னா அந்த தோஷத்திலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள். அந்த இடம் சம்பந்தப்பட்ட தோஷத்திலிருந்து. அதுக்காகத்தான் அவர்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறும் பொழுது அவர்கள் இந்த செயலை செய்துவிட்டு செய்தார்கள் என்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அவர்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கும். அதே போல இவர்கள் எங்கே அவர்களுக்கு தானம் செய்யணுங்கிற எண்ணம் வரப்ப அரிசி முக்கியமாக தானம் செய்ய வேண்டும். ஒரு கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு அரிசி செய்ய வேண்டும். ஏன்னா இவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள். மனோலயம் என்றுமே இவர்களுக்கு சரிவர அந்த ஆசிலேஷன் மைண்டும் வாங்க ஆங்கிலத்தில், அந்த அலைபாயும் எண்ணத்தை கொண்ட எண்ணமாகவே அவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். என்னைக்குமே ஒரு இலக்கை அடைவதற்கு போவாங்க, அந்த இலக்கு மாறி போயிடும், அந்த எண்ணங்கள் செயல் மாறி போயிடும். அப்ப அந்த எண்ணங்கள் செயல்பாடு உங்களுக்கு எதிரிகள் நிறையாக இருப்பார்கள். நேரடியாக ஒரு இலக்கை அடைவதற்கு நீங்க போவீங்க, அதை தடுப்பதற்கு எளிதில் எதிரிகள் வரும் பொழுது அந்த இலக்கை உங்களால் அடைக்க முடியாது. அப்போ ஒரு செயல், எனக்கு நான் இந்த செயலை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுடைய எதிரிகள் பக்கத்துல இருக்கிறாங்களா பார்த்துட்டு நீங்க அந்த செயலை செய்யுங்க. அப்போ உங்களை டைவர்ட் பண்றதுக்கு யாரோ ஒருவர் உங்களை வந்துருவாங்க. அப்ப அதில் நீங்க கவனம் செலுத்துவது சிறப்பு. அதே மாதிரி இந்த ரோகிணி 3ஆம் பாதம், என்னைக்குமே ரோகிணி முதல் பாதத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவையற்ற வீண் செலவுகள் செய்து, தேவையற்ற வீண்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா 10 ஃப்ரெண்ட்ஸுகளோட போவாங்க, அந்த ஃப்ரெண்டு வாங்கினாங்கிறதுக்கோசரம் அந்த தேவையற்ற பொருளை நீங்களும் வாங்குவீங்க. இது அந்த ரோகிணி 1ஆம் பாதத்துக்கு. ஆனால் ரோகிணி 2ஆம் பாதம் என்றுமே தன்னுடைய ஒரு செயலை செய்யும் பொழுது இதிலிருந்து இவ்வளவு வருமானம் எனக்கு கிடைக்கிறதா, இதிலிருந்து எனக்கு இப்போ ஆதாயம் கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் ரோகிணி 3ஆவது அம்சம் தன்னுடைய செயல், 3ஆம் பாதம் என்பது தன்னுடைய செயல் அனைத்தும் பணத்தை நோக்கி செல்லும். பணம் சம்பாதிக்க வேண்டும், இதற்காக சம்பாதிக்க வேண்டும், இப்படிதான் சம்பாதிக்க வேண்டும் இருக்கும். ஆனால் ரோகிணி 4ஆம் பாதம் என்பது என்றுமே அந்த தாய்மைக்கு கட்டுப்பட்டது, பாசத்திற்கு கட்டுப்பட்ட அந்த ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு என்றென்றுமே ஒரு சில சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது இந்த பாதம் வாரியாக இருக்கிறது. இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கும் வயலூர் முருகன் கோவில் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயிலாக அங்கே அமைகிறது. அந்த கோயில்களுக்கு இவர்கள் சென்று வருவது சிறப்பு.
அதே போல உங்களுக்கு அம்மன் கோயிலான திருவேற்காடு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த திருவேற்காட்டுல சென்று, ஏனென்றால் பாம்பு, சாரை பாம்பு, இந்த ரோகிணி என்பது வீட்டுக்குள் இருக்கும் பாம்பும் சொல்லலாம், வெளியில் இருக்கும் பாம்புன்னு சொல்லலாம். அதனால இவர்கள் மனிதனை சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல், அந்த செயல்கள் இருக்கும். வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு பாதைக்குள் குடியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டானது. அப்ப என்னன்னா, அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் என்பது தன்னுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் அந்த பாம்பு, அது ஒரு அந்த பாம்பினுடைய ஒரு இயற்கையான பெயர் என்ன அப்படின்னா பப்பார பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பினுடைய பெயர். அதனுடைய தன்மை என்னன்னா, தன்னுடைய வயது முதிர தன்னுடைய உருவம் சின்னதாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் எதிர்காலத்துல இவங்க சரியா செயல்படனா பிற்காலத்தில் ஒரு சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதற்குத்தான் அவர்கள் அந்த சென்னையில் இருக்கும் திருவேற்காட்டுக்கு போய் அந்த திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு புற்றுக்கு தன்னுடைய வழிபாடுகளை செலுத்தி வந்தார்கள். ஆனால் அவர்கள் என்றென்றுமே சிறப்பாக இருப்பார்கள். அதே போல இவர்களுக்கு அந்த மல்லிகைப்பூ, என்றுமே மல்லிகைப்பூ சிறப்பான பூக்களிலே மல்லிகைப்பூ, மன்னவனுக்கு பிடித்த பூ மல்லிகைப்பூ என்று நம்ம வரலாறுகள் கூறுகிறது. அப்ப தன்னுடைய கணவனுக்கு அவர்கள் என்றுமே அந்த மல்லிகைப்பூனுடைய சென்ட், ஏன்னா இவர்கள் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அந்த சென்ட்டை மல்லிகைப்பூ சென்ட்டை பயன்படுத்துவதன் மூலமாக இவர்கள் வாழ்க்கை இல்லறம் நன்று சுகக்கும். அந்த கணவனுக்கு அந்த பிடித்தமான அந்த ஒரு இது அவர்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த பூவை கடவுளுக்கு சாற்றி முருகனுக்கு, அதோ குறிப்பா முருகனுக்கு சாற்ற வேண்டும். முருகனுக்கு சாற்றுவதன் மூலமாக இவர்கள் இல்லற வாழ்க்கை மட்டுமல்ல, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் என்றென்றும் சுகமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல இவர்கள் என்ன அப்படின்னா, உணவில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் வீட்டில் ஜவ்வரிசி அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போல ஜவ்வரிசி வீட்டில் என்னைக்குமே இருந்திருக்கணும். இப்படியாப்பட்ட இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் என்றென்றும் அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பதற்கு அவர்களுக்குரிய தலையான கோயிலான சென்னை திருவேற்காட்டிற்கு சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை அங்கே நிறைவேற்றி வந்தார்கள் என்றால் என்றென்றும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாள்களில் அந்த கோயில்களுக்கு செல்வது மிக மிக சிறப்பு. என்றென்றும் இந்த ரோகிணி நட்சத்திரம் சிறப்படைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.